Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம 2-1 மூவி ரெசிப்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரெண்டு தமிழ் மூவிஸ் என்னங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஆன பொள்ளாச்சி சம்பவத்துல நடந்த இஷ்யூஸ்க்கு ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா ஸ்டைல்ல அப்பா பழிவாங்க பொண்ணுக்காக களத்துல இறங்குமோ நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கறத இன்ட்ரெஸ்டிங்கா ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின் தீமை தாண்டி பொலிட்டிக்கலா நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணாம ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா டோனுக்கு போயிட்டாங்க. ஜஸ்டிஸ்க்காக ரிவெஞ்ச் எடுக்கிறத தாண்டி கவர்மெண்ட் தன் கடமையை செய்யுங்கிற டோன்ல வேற ஏதாச்சும் இம்பாக்ட்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கலா சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்டோரி ஸ்கிரீன் பே நரேஷன் சொல்லி எல்லாமே இம்பாக்ட்ஃபுல்லான சொசைட்டிக்கு தேவையான மெசேஜை சோஷியல் கமெண்ட்ரி டிராமா ஸ்டைல சர்க்காசம் பண்ணி இவங்க சொல்ல ட்ரை பண்ணது எல்லாமே நல்லா இருந்தாலும் அதுக்காகவே படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட முடியாது. படம் டெக்னிக்கலா பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி பயங்கர டெட் ஸ்லோவான நரேஷன்ல வீக்கான ப்ரொடக்ஷன்ல தான் இந்த படத்தை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ப்ராப்பரா எடுபடல. கேஸ்டிங்ல இம்ப்ரோவைஸ் பண்ணியிருந்தா கண்டென்ட் ஆச்சும் ப்ராப்பரா டெலிவரி ஆயிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஏன்னா எமோஷனலான கான்ட்ரவர்சியலான சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் அழகா கன்வே பண்ணாம ரியலிஸ்டிக்கான டிராமாவை ரொம்ப ஆர்டிபிஷியலாவும் டிராமாட்டிக்காவும் பிரசென்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா காதலுக்கும் கள்ளக்காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத லெவல்ல கதை எழுதின கணக்காதான் இவங்க நிறைய விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களோட ஐடியாலஜி பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் இந்த மூவியோட ஸ்கெலிட்டன் எல்லாமே நல்லா இருந்தாலும் கமர்ஷியலா ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ற மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லரை இவங்க பிரசென்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. அதுக்காக ராவன் ரியலிஸ்டிக்கா அவார்ட் வின்னிங் பிலிம் ஸ்டைல்ல எடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கேயுமே கோட்டை விட்டுட்டாங்க. இதுவுமே ஒரு 18+ டிராமா தான். பல சீன்ஸ் மூவில இருக்கு. தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சரை கூட ஒழுங்கா இவங்க ஃபாலோ பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரியும். படம் ரொம்ப பிளாட்டாவும் சிம்பிளான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. எங்க மிருகங்கள் வாழும் இடம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 4/10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிரஸ். இதுவுமே ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா தான் இது. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய பில்லர்ல ஒரு பொண்ணை சிமெண்ட்டுக்குள்ள முக்கி யாரோ கொலை பண்ணி மறைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த கேஸை எடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அந்த பொண்ணு அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு நைட்டு வரும்போது மர்மமான முறையில காணாம போயிருக்கா. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி மர்டர் த்ரில்லரா மாறி அந்த பொண்ணை யாரு ரேப் பண்ணி அந்த இடத்துல மர்டர் பண்ணாங்கிற இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ண ரொம்பவும் ட்ரை பண்ணிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்க. கிளைமேக்ஸ் நினைச்ச ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ரொம்ப ஆர்டினரியா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல இவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான சம்பவத்தை தரமா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சொல்லி எல்லாமே பெட்டரான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. பட் ஓவரா நிறைய இடத்துல ஸ்டீரியோ டைப் பண்ணி ஓவர் டிராமாட்டிக்கா நரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. இவங்கன்னா இப்படிதாங்கிற ஐடியாலஜி தாண்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தா கண்டிப்பா அவருக்கு ஒரு டார்க் பாஸ்ட் இருக்கணும், அதுக்காகவே கேஸை கிராக் டவுன் பண்ணுவாருங்கிற ஒரு வெறித்தனமான ஆக்ஷனை காட்டுறதெல்லாம் ரொம்ப அன்வான்டாவும் அன்ஆர்கானிக்காவும் இருந்துச்சு. ஹீரோயினோட ரோல் ரொம்ப டேக் இட் ஈஸியா கொண்டு போன ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. ஜஸ்டிஸ்க்காக போராடுறதை தாண்டி அதை ரொம்ப ரியலாவும் ஆர்கானிக்காவும் போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாலும் ட்விஸ்டுக்காகவே 4 பேர்த்து கடைசியா அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்களோன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டோரி வாட்சபிளா டீசென்டான ஒரு மெசேஜை சொன்னாலும் ஓவர் ஆக்டிங்ல நிறைய இடத்துல சொதப்பி தான் வச்சிருக்காங்க. இவங்க ஸ்டீரியோ டைப் பண்ண காரணத்தினாலே படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. பெட்டரான ப்ரொடக்ஷன் வேல்யூல கேரக்டர் டிசைனை பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஒரு ஆவரேஜான சோஷியல் டிராமா மூவி தான் இது. இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ் நீட்டா இருந்தாலும் கண்டென்ட் ஐடியாலஜின்னு எல்லாத்தையுமே இவங்க ஸ்கெலிட்டனா ப்ராப்பரா டிராப் பண்ணாலும் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்து ரீக்ரியேட் பண்ண நினைச்சதுனாலதான் அடி வாங்கியிருக்கு. ப்ரொடக்ஷன், கேஸ்டிங், நரேஷன், இன்ட்ரோல் பிளாக் ட்விஸ்ட்னு சொல்லி ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும்னு நீங்களே பர்சனலா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5/10. இந்த 2-1 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you.